வெல்கம் டு குக்கிங் வித் அம்மு சேனல். பிரெட் ஆம்லெட் சிம்பிளாக எப்படி செய்யறதுனா பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு வெங்காயத்தை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரே ஒரு பச்சை மிளகா அதையும் சின்னதாக பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சோண்டு கொத்தமல்லி அதையும் கட் பண்ணி வச்சுக்கோங்க. ரெண்டு முட்டை, கொஞ்சோண்டு பட்டர், இதுதான் இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸு. இந்த 2 முட்டையை உடச்சி ஒரு கிண்ணத்தில் நம்ம ஊற்றிக்கலாம். என் பையன் வந்தோடனே பசிக்குதுமான்னா சூடாக ஏதாவது செஞ்சு கொடுங்கம்மா. அப்புறம் ப்ரெட் இருந்தது, சரி 2 முட்டையும் இருந்தது, அதனால் ப்ரெட் ஆம்லெட் செஞ்சு தரலான்ட்டுன்னு இதை ரெடி பண்ணிட்டேன். 5 நிமிஷம் தான் நமக்கு. ஒரு கிண்ணத்தில் 2 முட்டையை உடச்சி ஊற்றியாச்சு. இப்போ அப்படியே ஒரு ஃபோர்க்கோ இல்லை ஒரு சின்ன ஸ்பூனோ ஏதாவது ஒரு கரண்டி வச்சு நல்லா அடிச்சுக்குங்க முட்டையை. இந்த மாதிரி கருவாலாம் இருக்கக்கூடாது, நல்லா அடிச்சுக்கணும் தான். நல்லா பீட் பண்ணுங்கள். ஒரு நிமிஷம் நல்லா அடிச்சிங்கனாலே அது நல்லா சாஃப்டாகி மிக்ஸ் ஆகிடும். ஒரு 1/4 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு நிறையாவும் சேர்த்துக்காதீங்க. இதையும் அடிச்சுக்குங்க. ஒரு சிட்டிக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இந்த கவுச்சி ஸ்மெல்லாம் இல்லாமல் இருக்கும், அதுக்காக தான். கொஞ்சோண்டு காரத்துக்கு ஒரு 1/4 சிட்டிகை வெறும் மிளகாத்தூள் போட்டுக்குங்க. இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா அடிங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா அடிச்சுக்குங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா பச்சை மிளகா, ஒரே ஒரு பச்சை மிளகா தான், அதை போட்டுக்குங்க. ஒரே ஒரு வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நிறையாவும் சேர்க்கக்கூடாது, திட்டமாக சேர்த்துக்க வேண்டியது தான். இந்த வெங்காயத்தை போடுங்க. வெங்காயத்தை போட்டு இந்த கொத்தமல்லி இருக்கு இல்லையா, அதையுமே போட்டுக்குங்க. இப்போ நல்லா அடிங்க எல்லாத்தையுமே. இந்த மாதிரி அடிக்கணும். அடிக்க தான் அது டேஸ்ட்டை கொடுக்கும். ஒரே ஒரு நிமிஷம்தான், நல்லா அடிச்சுக்கலாம் நம்ம இந்த மாதிரி. இப்போ நம்ம தோசைக்கல்லை வச்சுருவோம் அடுப்பில். தோசைக்கல் சூடாகட்டும். பாருங்கள், நான் இன்றைக்கி வீட் ப்ரெட் தான் எடுத்திருக்கேன், கோதுமை ப்ரெட்டு. இதில் உப்பு கம்மியாக தான் இருக்கும், நிறையாலாம் இருக்காது. இதை பாருங்கள். இப்போ தோசைக்கல் சூடாகிடுச்சு. கொஞ்சோண்டு பட்டர் போட்டுக்குங்க. பட்டரை போட்டு அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. அது உருகினோடனே அப்படியே எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகிடும். இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த மாதிரி நம்ம பட்டர் போட்டு செய்யும் போது. இப்போ அடித்து வச்சுருக்கிற அப்படியே அந்த முட்டையை எடுத்து அப்படியே ஊற்ற வேண்டியதான். நல்லா சுற்றி ஊற்றுங்க, தடியாக ஊற்றக்கூடாது, மெலிசாக இருக்கணும். நல்லா அந்த தோசைக்கல் ஃபுல்லாக அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணிவிடுங்க. அப்படியே சுற்றி விடுங்க. அப்படியே தோசைக்கல்லில் பண்ணிங்கன்னா எல்லா இடத்துலையுமே ஸ்ப்ரெட் ஆகிடும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற 2 ப்ரெட்டு போதும். இதுக்கு 2 தான் கரெக்டாக இருக்கும். அப்படியே ப்ரெட்டை அமுக்கி விடுங்க. அப்படியே டிப் பண்ணி விடுங்க. ஒரு பக்கம் அப்படியே திருப்பி விட்டுடலாம் நம்ம. இதை பாருங்கள், அப்படி ப்ரெஸ் பண்ணிவிட்டு இன்னொரு பக்கம் திருப்பி விடுங்க. இல்லை இன்னொரு தடவை கூட நீங்கள் அமுக்கி விட்டுக்கலாம். உங்களுக்கு எப்படி தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி செஞ்சுக்குங்க. பாருங்கள், இப்போ எடுத்து திருப்பி அமுக்கி விடுங்க. பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையுமே அப்படியே மிக்ஸ் ஆகும், அதுக்காக தான். இல்லைன்னா ஒரு பக்கம் மட்டும் அந்த முட்டை இதுவாக இருக்கும், அதுக்காக தான். அப்படியே வேகட்டும். ஒரு நிமிஷத்துலேயே அப்படியே ரெடி ஆகிடும். அப்படியே நம்ம திருப்பி போட்டுக்க வேண்டியது தான். பாருங்கள், அப்படியே இந்த ஓரத்தில் எடுத்துகிட்டு அப்படியே இந்த ப்ரெட்டு மேலே அப்படியே வச்சிட்டிங்கன்னா ரெடி ஆகிடும். இந்த பக்கமும் அதே மாதிரியே திருப்பி போட்டுக்கோங்க. சுட பசங்களுக்கு ஈவினிங் ஸ்கூல் விட்டு வந்தோடனே இது ஒரு சூடான ஹெல்த்தி ஸ்நாக்ஸ் தான். இது ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும், பசியும் அடங்கும் குழந்தைங்களுக்கு. அதனால் வந்த உடனே இன்றைக்கி பையன் கேட்டனால நான் செய்து கொடுத்துட்டேன். 5 நிமிஷத்தில் ரெடி பண்ணி கொடுத்துட்டேன். அவனுக்கு ரொம்ப சந்தோஷமாகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு செய்து கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஈவினிங் ஸ்கூல் விட்டு வந்தோடனே பசங்க ஹெல்த்தியாக சாப்பிடுவாங்க. நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே வரும். சுட பிரெட் ஆம்லேட் ரெடி. நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.